2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனுடைய பலிகளை எல்லாம் பட்சித்தது. அக்கினி மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அப்படி கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதுனால அந்த ஆலயத்துக்குள்ளேயே யாருமே போகவே முடியவில்லையாம். அப்படி போக முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அந்த சாலமோனுடைய கட்டின ஆலயத்தை நிரப்பிற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமை காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மேல உதிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை நமக்கு காணப்பட வேண்டும். அவருடைய ஆலயம் அவருடைய மகிமையினால நிறைந்திருக்க வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய பலிகளை, நம்முடைய ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதியில் இருந்து இன்றைக்கு நாம் அந்த 3வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது, எல்லாரும் இந்த கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். கர்த்தருடைய மகிமையை கண்டபோது தலவரிசை மட்டும் தரையில முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை, ஆண்டவருடைய மகிமை நிரப்புகிற இடம் துதி நிறைந்த இடமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை காணுகிற இடம் துதியினால் நிரப்பப்படுகிற இடமாக இருக்கிறது. ஆண்டவரை அவர்கள் எல்லாரும் துதித்தார்கள். எப்படி சொல்லி துதித்தார்கள்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்கிறது. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதினார்கள். வித்தியாசமா ஊதல, எல்லாரும் பூரிகையை ஊதினாங்க. ஆசாரியர்கள் அந்த பூரிகையை ஊதும் போது ஒருமிக்க ஊதினார்கள். ஸ்தோத்திரம். ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஏக சத்தம். ஒருவர் சத்தம் மாத்திரம் கேட்கல, பிரிந்து பிரிந்து கேட்கல, எல்லா சத்தமும் ஒரே சத்தமா ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள், பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால நிறையப்பட்டது. இப்படி துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது அவருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஏன் ஆலயத்துக்குள்ள உள்ள போக முடியல? ஏன் உள்ள இருக்க முடியலன்னா, அதுக்குள்ள அப்படியே மேகம் வந்து மூடிச்சு. யார் 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 எங்க இருக்கு? மேகம் வந்து மூடிச்சுன்னா
என்ன நடக்கும்னா ஒருவர் இருக்கிறது ஒருவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த அளவுக்கு உள்ளே வழி தெரியாது, என்ன நடக்கிறது என்று தெரியாது. அந்த தேவனுடைய ஆலயத்தை மகிமை, மேகம் என்கிற மகிமை சாலமோனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு. முதல் காரணம், ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடினார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரை துதித்து பாடினார்கள். போன வாரம் உங்களுக்கு மகிமை காணப்படுவதற்கு ஆண்டவருடைய வேதத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொன்னேன். உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா மகிமை இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்றால் மகிமை காணப்பட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் கவனித்தோம். இன்னைக்கு நாம் துதிக்காவிட்டால் ஸ்தோத்திரம் மகிமையை அனுபவிக்க முடியாது. துதிக்கிறது என்பது தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் ஆண்டவரை துதிக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஒரு ஏதோ வந்தோம், ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை துதிச்சோம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அல்லது 1 மணி நேரம் துதித்தோம், அரை மணி நேரம் துதித்தோம், இது அல்ல. தேவன் மன நிறைவு அடைகிற அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறது. தேவன் சந்தோஷப்படுகிற அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறது. பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நாம் ஆண்டவரை துதிப்பது. அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் ஆண்டவரை துதிப்பது. இப்படி அவரை துதிக்க 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 அவருடைய மகிமை இறைந்தும் ஸ்தோத்திரம் மகிமை காணப்படும். நாம துதிக்கிற துதி பத்தாது, அது போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நிறைவு உள்ளவைகள் அல்ல. ஆனால் அன்றைக்கு இவர்கள் ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஸ்தோத்திரம். கீத வாக்கியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இசை வாசிக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றுதான் சொன்னாங்க. இத சொல்ல 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 ஆண்டவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்தரித்து பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை துதித்து பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏகமாய் நாம் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நேர்த்தியாய் இசையோடு சரியாய் நாம் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமத்தின் புத்தகத்துல இந்த பாடல் முறைய இந்த ஆசரிப்புக்கு இந்த நான் போன வாரம் சொன்னேன், தாவீது கர்த்தருடைய பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை அவனுடைய கூடாரத்துக்கு, அவனுடைய நகரத்துக்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்து அந்த தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் வைக்கப்பட்டு அந்த தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக துதித்து பாடினார்கள். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. லேவியரில் சிலரை நியமித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை துதி பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். துதிக்கிறதுக்குனே சிலரை நியமித்தான். அவர்கள் ஆசாப் தலைவனாக இருந்தான், சகரியா 2வதாக இருந்தான். இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறது. அப்புறம் தம்புரு, சுரமண்டலம் என்னும் கீத வாக்கியங்களை வாசிக்க ஆசாப் கை தாளங்களை கொட்ட, அப்புறம் பூரிகைகளை ஊத நியமிக்கப்பட்டார்கள். 7வது வசனம், அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே நானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும் அவன் சகோதரர்களின் இடத்திலும் கொடுத்த பாட்டை கொடுக்கிறார். இப்படித்தான் நீங்க பாடணும், துதிக்கணும் என்று துதியாக பாடும்படிக்கு தாவீது அந்த நாளில் ஒரு சங்கீதத்தை, ஒரு பாடவர் கொடுக்கிறார். அது 8வது வசனத்திலிருந்து இருக்கிறது அந்த பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பாடல் முடியும் போது எப்படி முடிகிறது? 34, 35, 36 வசனங்களிலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை இல்லாம துதியே கிடையாது அந்த நாட்கள்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது
பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்துக் கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியவர்களும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுவாங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி துதிப்பதற்கு 68 பேரை 37வது வசனத்துல டெய்லி துதிக்கிறதுக்கு எத்தனை பேரு? 68 பேர் டெய்லி. அடுத்த நாள் வேற 68. இப்படி 68 பேர் 68 பேர் 68 பேராக வைத்து ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பாடுவதற்கு அவரை பாடி துதிப்பதற்கு தாவீது இந்த முறைமையை ஏற்படுத்தினாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம் 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, 4000 பேர் வாசல் காக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதுக்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி துதிக்கிற மொத்த கூட்டம் எத்தனை பேரு? 4000 பேர். துதிசா எப்படி இருக்கு சொல்றாங்க. 4000 பேர் ஆண்டவர் என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. ஸ்தோத்திரம். மொத்த எண்ணிக்கை 4000 பேர். ஸ்தோத்திரம். துதிக்கிறவர்களா எல்லாம் மியூசிக் வாசிக்கணும், பூரிகை வாசிக்கணும், தம்பூர் வாசிக்கணும், சுரமண்டலம் வாசிக்கணும், பாடணும். இப்படி சொல்லி துதிக்கிறதுக்கு 4000 பேரை தாவீது ஏற்படுத்தினார். இந்த கூட்டம் தான் சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டின போது அந்த ஆலயத்துல நின்று இவங்க பாடி துதிச்சாங்க பாருங்க. ஸ்தோத்திரத்து பாடினாங்க. அப்பதான் தெய்வ மகிமை நடப்பிச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம் வாசித்தது போல 30வது வசனத்தையும் வாசிப்போம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பாடல். ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை தேவனுடைய ஆலயத்தில் அன்னைக்கு இருந்தது. அதனாலதான் மகிமை இறங்கிச்சு. ஸ்தோத்திர. கர்த்தருடைய மகிமை நிரப்பிச்சு. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரை பாடி துதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பாடி துதிக்கணும். சங்கீதம் எதுக்காக எழுதப்பட்டதுன்னா தேவனை பாடி துதிக்கிறதுக்கு தான். மோசே மூலம் சங்கீதம் எழுதப்பட்டது. தாவீது மூலம் சங்கீதம் என்ன செய்யப்பட்டது? பாடல் எழுதப்பட்டது. இன்னைக்கு நமக்கு நிறைய பாடல் தெரியும். ஆனா சங்கீதத்துல உள்ள பாடல் தான் வேதாகம பாடல். கையில உயர்த்தலையா சொல்லுவோம். ஆமென். வேதாகமத்துல ஆண்டவரை பாடுகிற பாடல்கள் தான் சங்கீதங்கள். அதுல மோசேயின் பாட்டுகளும் இருக்கிறது, தாவீதின் பாட்டுகளும் இருக்கிறது. இந்த ஆசாரியர்கள் லேவி இந்த கோத்திரத்தார் பாடினாங்களா அன்னைக்கு, ஆசாப்பு, இந்த சகரியா, இப்படி எல்லாரும் பாடினாங்களே, இந்த பாடலும் சங்கீதத்துல தான் இருக்குது. சங்கீத புஸ்தகங்கள்ல இந்த சங்கீத புஸ்தகங்கள்ல இருக்கிற பாடல்களை அப்படியே இசை அமைத்து அன்னைக்கு பாடி ஆண்டவரை ஆராதித்தாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. கர்த்தருடைய மகிமை எப்போதும் காணப்பட்டது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பாடல்களை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு பாடல்களை எழுதுறாங்க. ரொம்ப நல்லது. சில பாட்டு நல்லா டாப்ல போகுது. நாம பிடித்தமான பாடல்களை நாம எடுத்துக் கொள்கிறோம். கர்த்தரை உயர்த்துகிற பாடலும் உண்டு, ஸ்தோத்திரம். ஆண்டவரை உயர்த்தாத பாடல்களும் உண்டு, ஸ்தோத்திரம். ஆனா சங்கீதங்களில் முழுவதும் ஆண்டவரை உயர்த்துகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற பாடல்கள், இந்த சங்கீதங்களை நீங்க எடுத்து ஆண்டவரை பாட 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 மகிமை உங்கள் வாழ்க்கையில காணப்படும். ஸ்தோத்திரம். அதுல விசேஷமா நீங்க இதை சொல்லாம இருக்கக்கூடாது. கர்த்தரை துதியுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி எல்லாம் ஏகமா சொல்லணும். இன்னும் சொல்ல போனா அந்த நாட்கள்ல மாறி மாறி ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. இந்த பக்கம் சொல்லி இப்படி சொல்லணும், இந்த பக்கம் சொல்லுவாங்க.
அப்புறம் இந்த பக்கம் சொல்லுவாங்க. மாறி மாறி மாறிதான் இப்படிதான் ஆண்டவரை துதித்தாங்க. ஒரு பக்கம் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏக சத்தம் இல்லையே. ஏக சத்தமே இல்லையே, ஒழுங்கா இல்லையே, ஒன்னா இல்லையே, ஒருமித்து ஒரே மாதிரி சொல்லலையே. எல்லாரும் சோத்திரம் ஒரே மாதிரி. இத்தனை பேர் இருக்கிறதா தெரியக்கூடாது, ஒரே சத்தமா சோத்திரம் சொல்லுங்க. காலையில் இருக்குமா? சரி, கர்த்தரை துதி சொல்லுங்க. நமக்கு எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுக்கணும். இப்படி பிராக்டிஸ் கொடுத்து தான் அன்னைக்கு ஆண்டவரை ஆராதிச்சாங்க, துதிச்சாங்க. அதனால அப்படி சொல்ல சொல்லியிருக்கீங்க. இது நம்ம முடிச்சிடறோம், இவங்க முடிக்கவே மாட்டாங்க. பல மணி நேரங்கள் சோதனம் உண்டாதாக இதையே என்ன செய்துட்டு இருப்பாங்க, சொல்லி மாறி 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 சொல்லி தேவனை தூச்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஆலயத்துல ஆடுகள் வெட்டப்படும். அந்த அன்னைக்கு பலிபீட தண்டை ஆடுகள் என்ன செய்யப்படும், பலி செலுத்த வெட்டப்படும். தோலை உரிப்பாங்க, அப்புறம் வெட்டுவாங்க, அதை தகனிப்பாங்க. பல ஆடுகள், பல மணி நேரங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்துட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் துதிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு கூட்டம் ஆடையும் மாடையும் புறா குஞ்சியும் பலி செலுத்துவதற்கு என்ன செய்யணும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை அதை செய்துக்கிட்டே இருப்பாங்க. துதிக்கிறவங்க துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இசையை வாசிக்கிறவங்க இசையை வாசிச்சுட்டே இருப்பாங்க, ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. எல்லாம் ஆசீர்வாதமா நேர்த்தியா இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி துதித்த போதுதான் சோத்திரம் ஆண்டவருடைய ஆலயம் மகிமையினால் நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் எப்படி துதிக்குது நம்ம எல்லாரும் தெரியும். பரலோகத்துல ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்ன சத்தம்? என்ன பாட்டு பாடுறாங்க? என்ன பாட்டு பாடுறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னு பரலோகத்துல அவர் பாடிட்டே இருக்காங்க. வேற வார்த்தையே இல்லை, இதேதான் ரொட்டீனா பாடிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் இன்னும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு பாடிட்டே இருக்கிறாங்க. நிறைய பாடல் பைபிள் இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாட்டை பாடினார் அப்படின்னு இருக்குது. வெளிப்படுத்துற விசேஷத்துல புதிய பாட்டை பாடினாங்க 24 மூப்பர்கள். அந்த புது பாட்டை நாம வாசிக்கிறோம், பார்க்கிறோம். இப்படி பாடல்கள் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள், ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிற பாடல்கள் மகிமையை காண செய்யும். கரங்களுடைய தாமே சொல்லுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிற பாடல்கள். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நம்ம பைபிள்ல நமக்கு தெரியும், பவுலும் சீலாவும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, துதித்து பாடினாங்க. மகிமை இறங்கிச்சது, அந்த சிறைச்சாலை அதிர்ந்தது, அந்த அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆண்டவரை நாம ஸ்தோத்தரித்து பாடும்போது மகிமை காணப்படும். நம்ம நல்லா பாடுறோம், எங்களுடைய திறமையை சொல்றோம். வாயை திறந்து நம்ம பாடுறது, நம்ம நல்லா சங்கீதங்களின் பாடல்களை நீங்க மனப்பாடம் பண்ணி நீங்க பாடணும். அல்லேலூயா. பாட 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 ஆண்டவருடைய மகிமையை நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, ஜெபம் ஒரு நீண்ட ஜெபத்தை நாம் இந்த 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒரு நீண்ட ஜெபம், ஆனால் அது பார்வைக்கான நீண்ட ஜெபம் அல்ல. புதிய பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறவங்களை ஆண்டவர் கடிந்து கொண்டதை நாம பார்க்கிறோம். சாலமோன் ஒரு பெரிய நீண்ட ஜெபத்தை பண்றாரு, ஆனா அது பார்வைக்கான ஜெபம் அல்ல, அது பரிசுத்தத்துக்கான ஜெபம். கையில உயர்த்தாமே சொல்லுவோம். அது பாவ அறிக்கையினுடைய ஜெபம். ஸ்தோத்திரம்.
ஒரு பரிசுத்தத்துக்கான ஒரு ஜெபம், பாவ அறிக்கைக்கான ஒரு ஜெபம். இந்த 2 நாளாகமும் 6வது அதிகாரத்துல அவர் பண்ணின ஜெபத்தை நீங்க எல்லாம் வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 6வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13வது வசனத்தில் இருந்து அவன் முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து, முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து அவன் பண்ணுகிற ஜெபம், ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை, நீங்க தான் எல்லாவற்றையும் உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீங்க, நீங்க வாக்குத்தத்தத்தையும் காத்து வருகிறீங்க. உங்க வாக்குனால சொன்னீங்க, உங்க கரத்தினால அதை இன்னைக்கு என்ன செய்தீங்க, நிறைவேற்றினீங்க. தாவீதுக்கு வாக்குனால் சொன்னதை உங்க கரத்தினால இந்நாள்ல இருக்கிறபடி இன்னைக்கு நிறைவேற்றினீங்க. தாவீதுக்கு தான் ஆண்டவர் வாக்குனால சொன்னார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் சாலமோன். சாலமோன் எனக்குன்னு ஒரு ஆலயத்தை என்ன செய்வான், கட்டுமா அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு என் கரத்தினால இந்நாள்ல நிறைவேற்றினீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைவேற்றுங்க என்று 16வது வசனத்துல இன்னும் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க, அவனுக்கு நிறைவேற்றுங்க. ஸ்தோத்திரம். 17வது வசனத்துல உங்களுடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. இப்ப சொல்றாரு, உங்களுடைய ஆலயம், நான் கட்டின ஆலயம் பெருசு அப்படின்னு சொல்லல, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரே. உலகத்திலே பெரிய ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் தான். ஆனா அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் வானாதி வானங்கள் உங்க கொள்ளாது, பூமி வானம் உங்க சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி எல்லாம் கொள்ளாது. ஆனா நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டினது இது எம்மாத்திரம். ஆனா இதுல உங்களுடைய சந்நிதியில செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவிழத்துல கொண்டருளும், உங்களுடைய சித்தத்துல கொண்டருளும், உங்களுடைய திருவிழத்துல கொண்டருளும். அடியே இவ்விடத்துல செய்யும் விண்ணப்பத்தை கேட்க உங்களுடைய ஆலயத்தின் மேல் உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இந்த ஒவ்வொரு அடியனும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய அவன் மாற்றம் இல்லை. சொல்றீங்க, நான் செய்யறதுதான் கேட்கணும் அப்படின்னு சாலமோன் ஜெபிக்கல. நான் செய்கிற ஜெபத்தையும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற ஒவ்வொரு ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபங்களை கேட்கணும். என் ஜெபத்தை கேட்கணும். இந்த ஸ்தலத்துல யார் யார் உங்களிடத்துல ஜெபம் பண்றாங்களோ அவங்க ஜெபத்தை எல்லாம் கேட்கணும். கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க இருந்து ஜெபம் பண்ணணும்? வீட்டுல இருந்து ஜெபம் பண்ற ஜெபத்தை கேளும் அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்க. வீட்டுல தான் இருந்து பண்ணுவாங்க, எந்த நேரமும் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் கேளுன்னு சாலமோன் ஜெபிக்கல. சாலமோன் என்ன ஜெபம் பண்ணாரு, இந்த ஸ்தலத்துல யார் யார் ஜெபம் பண்றாங்களோ அவங்க ஜெபத்தை கேட்டதும். கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். ஆண்டவருடைய வீடு, இந்த வீடு இது ஜெப வீடு. என்ன பண்ணும் உங்க வீடு? உங்க வீடு நீங்க ஜெபிக்கிறதுக்கு ரூமே வச்சிருந்தாலும் அது ஜெப வீடு எண்ணப்படாது. அது உங்க வீடு தான். ஒருவேளை ஒரு அறை வைத்திருக்கலாம், ஒரு இடம் வைத்திருக்கலாம், ஜெபிக்கிறதுக்கு நேரம் வைத்திருக்கலாம். ஆனா அது ஜெப வீடா மாறாது. இதுதான் ஜெப வீடு. கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். ஆமென். இதுதான் கர்த்தருடைய வீடு, ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டுல ஆண்டவருடைய வீட்டுல ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கேட்டு மன்னிப்பீராக. கைகளுடைய தாமே சொல்லுங்க. அந்த ஜெபம் தான் மன்னிப்பின் ஜெபம், பாவ சோதர பரிசுத்தத்துக்கான ஜெபம், பாவ அறிக்கையின் ஜெபம். கேட்டு மன்னிப்பீராக. ஜெபம் பண்ணாவே மன்னிப்பு கிடைக்கணும். கைகளுடைய தாமே சொல்லுங்க. அல்லேலூயா. யார் யார் இங்க ஜெபம் பண்றாங்களோ அவங்க செஞ்சதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல நாம இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எப்படி வருகிறோமோ அதே போல ஜெபிக்கிறதுக்கு வரணும். கைகளுடைய சொல்லுங்க. ஜெபமும் துதியும் இல்லாத இடத்துல மகிமை என்ன செய்யாது, காணப்படாது. ஸ்தோத்திரம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு போனா மகிமை காணப்படாது. ஜெபமும் வேணும்,
துதியும் வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ 22வது வசனத்தில் இருந்து ஸ்தோத்திரம், ஒருவன் குற்றம் செய்திருக்கையில் அவன் இந்த ஆலயத்தில் வந்து இந்த பலிபீடத்திலே வந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது நீதிமானுக்கு நீதி செய்யும், அநீதி இருந்தா அந்த நீதி என்ன செய்யும், சரி கட்டும் அப்படின்னு சொல்றாரு. 24வது வசனத்துல, உமது ஜனங்களாகி இஸ்ரவேல் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து ஒருவேளை சத்துருவுக்கு முன்பாக பின்னிட்டு முறிந்து போய் தோற்று போயிருந்தால் உங்க நாமத்தை அறிக்கை பண்ணி, 24ல உங்களுடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துல உங்களுடைய சந்நிதியில விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துல உங்களுடைய சந்நிதியில விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பாவத்தை மன்னித்து ஸ்தோத்திரம் அவர்கள் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீராக என்று ஜெபம் பண்ணுகிறார். ஒருவேளை 26வது வசனத்தில் இருந்து சொல்லும் போது மழையே இல்லை, வானம் அடைக்கப்பட்டு போயிட்டு, சாபம், வருமானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பிழைப்பு இல்லை. அப்படி பிழைப்பு இல்லைன்னா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஸ்தலத்துக்கு நேரா ஸ்தோத்திரம், இந்த ஸ்தலத்துக்கு நேரா ஸ்தோத்திரம், எங்கேயா இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு நேரா விண்ணப்பம் செய்து உங்க நாமத்தை அறிக்கை பண்ணி பாவத்தையும் அறிக்கை பண்ணி பாவத்தை விட்டு திரும்பினா மழையை கட்டளையிடுவீராக. கையில உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பஞ்சம், கொள்ளை நோய், இப்படி என்ன வந்தாலும் சரி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த வாதம் வந்தாலும், யாதொரு வியாதி வந்தாலும், 28வது வசனம் சொல்கிறாரு, எந்த யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் ஸ்தோத்திரம். 29வது வசனம், எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகி உங்களுடைய ஜனத்தில் எவனானாலும், யாரா இருந்தாலும் சரி, அவன் யூதனா இருந்தாலும் சரி, அவன் புறஜாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த தன் பாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து, வியாதி வந்துச்சே, பாதை வந்துச்சே உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உங்களுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவனில் கேட்டு மன்னித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலன் அளிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை வர முடியல, எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கேயோ தூரமா இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேரா, எருசலேமுக்கு நேரா, அந்த ஆலயத்துக்கு நேரா கையை விரித்து அவன் கூப்பிடும் போது, உணர்ந்து கூப்பிடும் போது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணார். இது ஒரு சுயநல ஜெபம் அல்ல, ஒரு பெரிய தேவன் விரும்புகிற தேவ சித்தத்தின்படியான ஒரு ஜெபத்தை சாலமோன் பண்ணார் பாருங்க. அதனாலதான் அந்த ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிட்டு. கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்காக தான் நாம பண்ணுவோம், எல்லாருக்காகவும் பண்ணணும், எந்த மனுஷனுக்காக அப்படி எவ்வளவு ஜெபத்தை பண்ணி இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த தேசத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் எருசலேமுக்கு நேரா ஜெபம் பண்ணா கேளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. தானியேல் கூட அப்படிதான் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். தானியேல் என்ன பண்ணாரு, பாபிலோன்ல இருந்தாரு. பாபிலோன் தேசத்துல இருந்து மேல் வீட்டுல ஏறி ஜன்னலை திறந்து வடக்கு நோக்கி அவன் எங்க தேவ ஆலயம் இருக்கோ எருசலேமுக்கு நேராக முழங்கால் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, டெய்லி 3 வேளை என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. எருசலேமுக்கு இருக்கிற கர்த்தரை நோக்கி, எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் சமூகத்தை நோக்கி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கணும், அவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று விண்ணப்பம் பண்ணி இப்படி சொல்லி ஒரு யுத்தம் பண்ணா, யுத்தம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து 36வது வசனத்துல பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து நீ கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கும் போது அவங்க உணர்வடைந்து 37 உணர்வடைந்து மனம் திரும்பி பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமா நடந்தோம் அப்படின்னு சிறை கெஞ்சினா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆலயத்தை நேரா விண்ணப்பம் பண்ணா பரலோகத்தில் இருக்கிற நீர் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் கேட்டு
ஜனத்தின் பாவத்தை மன்னித்தருளும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோம். 40வது வசனத்துல, இப்போது என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உங்களுடைய கண்கள் திறந்தவைகளும் உங்களுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய தாவர ஸ்தலத்திற்கு தேவனுக்கு வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். பெட்டியோட தான் இணைக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் நான் சொன்னேன், தேவனுடைய பெட்டி எவ்வளவு முக்கியம். சோதரம் இவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த பெட்டியோட எழுந்தருளும். உங்களுடைய தாவர ஸ்தலத்துக்கு தேவரீர் உங்களுடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர்கள் ரட்சிப்பை தரித்து உங்களுடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. எல்லாரும் உங்க நன்மையில மகிழணும்னு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. உங்க பரிசுத்தவான்கள் நன்மையில மகிழணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணார். 42வது வசனத்துல, தேவனாகிய கர்த்தாவே, நீ அபிஷேகம் பண்ணின முகத்தை புறக்கணியாமல் உங்களுடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபையை நினைத்தருளும். கிருபையை வாக்குத்தத்தம் பண்ணின கிருபையை நினைத்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணும் போதே கர்த்தருடைய மகிமை வானத்திலிருந்து இறங்கி, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் 7வது அதிகாரத்துல ஒரு நாள் இரவு அவனுக்கு தரிசனமாக சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணி ஆலயத்தை முக்கியப்படுத்தி நீ கட்டின ஆலயத்தை, அந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடுத்த ஆலயமாக நான் தெரிந்து கொண்டேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே 14, 15, 16 வசனங்கள் 7வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கே நான் சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும். இங்க யார் ஜெபம் பண்றாங்களோ அதை நாம் செவி கவனிக்குவோம் அப்படின்னாரு. கைகளை சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் நான் என்றைக்கு இருக்கும்படி இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சாலமோன் கட்டின ஆலயம் இல்லை, ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கூடி வருகிறது என்று அதற்கு பிறகு ஒரு ஜெப வீடுகள் ஏற்படுத்தப்பட்டது. அது ஜெப வீடு. கைகளை உயர்த்த ஆமென் சொல்லுவோம். நாம் இப்பொழுது இருக்கிறது ஒரு ஜெப வீடு, இது தேவனுடைய வீடு, இது பிதாவினுடைய வீடு. இது எத்தனை பேர் நீங்க கனம் பண்றீங்க? இந்த பிதாவின் வீட்டை எத்தனை பேர் நீங்க கனம் பண்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார், கேட்கதான் செய்வார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஜெப வீடா மாற்றுங்க. நீங்க இந்த வீட்டை ஜெப வீடா, கர்த்தருடைய வீடா எப்போதும் மாற்றுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது அப்போஸ்தலர்கள் காலத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் இதை சொல்லி முடிக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை உண்டாக்கினவர். அவர் வந்து தேவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு விதிமுறை உண்டா? சொல்லுங்க, விதிமுறை உண்டா? கேட்கிறேன், உண்டா? இல்லை. ஆனா அவரே நமக்கு மாதிரியா எங்க போனாரு? தேவாலயத்துக்கு போனார். அப்புறம் ஜெப ஆலயத்துக்கு போனார். இந்த ஓய்வு நாள் தோறும் வழக்கத்தின்படியே அவர் எங்க போனாரு? ஜெப ஆலயத்துக்கு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆலயத்துக்கு போனார். ஒரு ஓய்வு நாள்லயே அவர் ஜெப ஆலயத்தை தவற விடவில்லை. வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா இடத்துலயும் ஜெபம் பண்ணாரு. ஆனா ஜெப ஆலயத்திலையும் ஜெபம் பண்ணாரு. கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். ஜெப ஆலயத்துக்கு போனார், ஜெபம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஷ்யர்கள் அப்போஸ்தலர்கள் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணி மறுபடி போனாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம பார்க்கிறோம். ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. ஜெப வேளைக்கு எங்கதான் ஜெபம் பண்ண போனாங்க? ஜெப வேளையில ஜெபம் பண்ண எங்க போனாங்க? எல்லாரும் வாயத்துக்கு சொல்லுங்க. தேவ ஆலயத்துக்கு தான் ஜெபம் பண்ண போனாங்க. வீட்டுக்கு ஜெபம் பண்ண போல.
ரூமுக்குள்ள ஜெபம் பண்ண போல தேவ ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படிக்கு ஜெப வேளையில ஜெபம் பண்ணும்படி போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அங்கதான் ஆண்டவருடைய மகிமையை காண முடிந்தது. அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நிர்விசாரங்கள் மாறட்டும், நம்முடைய அசதிகள் மாறட்டும். ஆண்டவருடைய ஆலயத்துல ஜெபிப்பதற்கு நாம் நேரத்தை கொடுப்போமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குவோமாக. அது எங்க இருந்து வந்து ஆலயத்துல வந்து ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவோமாக. அல்லேலூயா. இந்த ஜெப வீட்டுல வந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா இந்த கர்த்தருடைய மகிமை இங்க இருக்கிறது அதிகமா நீங்க உணர முடியும். நீங்க வர்றவங்க எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை உணர முடியும். ஆண்டவர் அற்புதத்தை அடையாளத்தை செய்வார். எல்லாருடைய பாவத்தையும் மன்னிப்பார். எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். கைகளை உயர்த்தி அமேன் சொல்லுங்க. உங்க ஜெபத்தை கேட்பார். யார் இங்க வந்து பண்ணி ஜெபம் பண்ணாலும் அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சோதனை விடுதலை கொடுப்பார். வியாதியை மாற்றுவார். சிறையிருப்பை மாற்றுவார். பஞ்சத்தை மாற்றுவார். யார் பாதைகளை நீக்குவார். ஸ்தோத்திரம். சேவத்தை கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்கள் வீடுகளில் ஆராதனைக்கு எப்படி ஞாயிற்றுக்கிழமை வழக்கு இது ஞாயிறு ஆராதனை வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வருகிறது. ஆராதிக்கிறதுக்கு நாம கூடி வருவோம். அதே போல ஜெபிப்பதற்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க வாங்க. கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபம் பண்ணும்போது அதிசயம் நடந்தது. அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. துதித்தார்கள். தேவ ஆலயத்தில் என்ன இருந்தது? துதி இருந்தது. துதித்த போது மகிமை நிரம்பிற்று. ஜெபம் பண்ணின போது மகிமை நிரம்பிற்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதியும் ஜெபமும். ஆமென். ஸ்தோத்திரம். துதியும் ஜெபமும். ஸ்தோத்திரம். இப்போ நாம இங்க துதியும் ஜெபமும் இணைந்திருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை காணப்படும். நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருக்கணும். நம்ம ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும்.